டியூப் தமிழ் வணக்கம். பாலஸ்தீனம் காசாவில் என்னதான் நடைபெறுகின்றது? இது தொடர்பாக இன்று டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்கவில் பாலஸ்தீனம் காசாவிற்கு நேரடியாக சென்று அங்கிருப்போர்களை பேட்டி கண்டு கள நிலவரத்தை விளங்கப்படுத்தும் ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆக்கத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி 2023 ஆண்டு அக்டோபர் 7 இஸ்ரேலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சரிதான் என்று அதிகமான பாலஸ்தீனர்கள் கருதுவதாக கூறுகின்றது. ஆனாலும் கூட இன்றுள்ள நிலையில் அமைதியை எட்டி தொட்டுவிட ஹமாஸால் முடியுமா என்பது ஒரு மூச்சிறைக்கும் கேள்வியாகவே இருக்கின்றது. முதலாவது, இப்பொழுது இருக்கின்ற பேரழிவு நிலை. இரண்டாவது, டொனால்ட் ட்ரம்ப் மூக்கை நுழைத்து ஆடுகின்ற ஆட்டங்கள். அதுபோல சர்வதேச நாடுகள் அமைதியை காணுங்கள் என்று தருகின்ற அழுத்தம். ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போட சம்மதிக்கும் அளவிற்கு அவர்களுடைய குரல் வலை நெரிக்கப்பட்ட சூழல். இந்த மூன்று பெரும் நெருக்கடிகளுக்கு உள்ளே ஹமாஸ் அமைப்பு பெரும் பிரச்சனைகளுக்கு உள்ளே கூட ஒரு நம்பிக்கை விளக்கு தெரியும் என்று அவர்கள் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலை பொறுத்த வரையில் பாலஸ்தீனம் காசாவை ஏறத்தாழ 61% வரை ஆக்கிரமிப்பு செய்து மஞ்சள் கோடு என்ற ஒரு கோடை போட்டிருக்கின்றது. அது காசாவை இரண்டாக வெட்டி செல்லுகின்றது. இந்த மஞ்சள் கோடு போட்ட பகுதி முழுவதும் இஸ்ரேலிய படைகள் நிற்கின்றன. அதற்கு அருகில் சென்று அங்கிருக்கும் தங்களுடைய வீடுகளை பார்க்க சென்றாலே மஞ்சள் கோட்டை தாண்டி விட்டார்கள் என்று இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் செய்து பலர் இறந்தும் போய்விட்டார்கள். இதனால் மஞ்சள் கோட்டில் இருந்து துப்பாக்கி சுடும் தொலைவு வரை கூட போக முடியாமல் இருக்கின்றது. இது கள நிலவரம். இதற்கு அடுத்த பக்கமாக ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களுடன் நிற்கின்றது. இருவருடைய கைகளிலும் ஆயுதங்கள் இருக்கின்றது. போர் முந்தைய காலத்தை போல் வன்மையாக வெடிக்காவிட்டாலும் கூட போர் ஒன்றினுடைய சூடு இறங்காத நிலையில் அது காணப்படுகின்றது. அல் அக்ஸா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஒருவர் வழங்கி இருக்கின்ற பேட்டியில் தங்களுடைய பல்கலைக்கழகம் இடிந்து தகர்ந்து போய்விட்டதாகவும், சுவரே இல்லாத ஒரு பல்கலைக்கழகத்தை தாங்கள் மனதில் காண்பதாகவும், ஆன்லைன் மூலமே இப்பொழுது கல்வி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும், சுவர் இல்லாத அந்த பல்கலைக்கழகத்தில் எப்படி சித்திரம் வரைவது என்றும் கேட்கின்றார். தான் வாழ்ந்த ஊரை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கின்றது என்றும், ஆனால் எங்குமே இடிபாடுகளாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த கட்டிடத்தை பார்த்தாலும் இடிந்து கிடக்கின்ற பொழுது ஊரும் ஒன்றுதான், தான் வாழும் இடமும் ஒன்றுதான் என்ற அளவிற்கு 82% கட்டிடங்கள் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுகளினால் உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இதை ஐக்கிய நாடுகள் சபையும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றது. ஆகவே இந்த இடிபாட்டு கற்குவியலுக்கு உள்ளே தன்னுடைய ஊரையும் மக்களையும் எங்கே தேடுவது என்கின்றார். இது சங்க காலத்தில் வருகின்ற ஒரு பாடலிலே கால் இல்லாத மாற்றுத்திறனாளி ஒருவன் தன்னுடைய இளமை காலத்தில் மரம் ஒன்றில் ஏறி இருந்து அதன் அருகில் ஓடுகின்ற ஆற்றில் தலைகீழாக குதித்தேன் என்று பாடியிருக்கின்றான். அவனால் இப்பொழுது மரத்தில் ஏற முடியாது, கால் இல்லை. இருந்தாலும் பழைய கனவுகளை அவன் பாடிய பாடல் சுமார் 5000 வருடங்களாக இன்றும் புகழ்பெற்ற பாடலாக இருக்கின்றது. அந்த பாடலை நினைவுபடுத்துகின்றது இவருடைய கருத்து. தன்னுடைய தேசம் ஒரு காலத்தில் ஆனந்தமாக வாழ்ந்த இடம் இன்று கற்குவியலாக கிடக்கின்றதே என்று டெசர்ட் ஆஃப் த வில்லேஜ் என்கின்ற 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னர் வந்த உலக புகழ் பெற்ற கவிதை தொகுதியிலே தன்னுடைய தாய்நாட்டிற்கு சென்று சாம்பல் மேட்டையை பார்க்க அந்த சாம்பல் மேடுகளில் இருந்து இறந்து போனவர்கள் எல்லாம் மேலே வந்து கதைப்பது போல பாடப்பட்ட அந்த பாடலை போல இன்றைய கள நிலவரம் இருக்கின்றது. எல்லோரும் இழப்புகளுடன் இருக்கின்றோம். 70,000 பேரை கொன்று தள்ளிவிட்டார்கள். மேலும் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பது தெரியாமல் இடிபாடுகளுக்குள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இதை தவிர பொருட்கள் இங்கே விற்பனையாகின்றன. தட்டுப்பாடு குறைந்துதான் இருக்கின்றது. ஆனால் கடைக்கு செல்வீர்களாக இருந்தால் கடையில் சாதாரணமாக உலக சந்தையில் விற்கின்ற ஒரு பொருளினுடைய விலையை விட பாலஸ்தீனத்தில் விலை 3 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. பொருட்களை வாங்க முடியாத சூழ்நிலை. ஏற்கனவே உதவிகள் வந்த காரணத்தினால் வாங்கி சேமித்து வைத்த பொருட்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த விலை உயர்வை ஓரளவு தங்களினால் சமாளிக்க முடிகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் காசா என்பது ஒரு பாலஸ்தீன துபாய் என்று
அவர் திட்டத்தை தீட்டி இருக்கின்றார். இதை துபாயாக மாற்றுவது எப்படி? ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் இஸ்ரேலை நம்ப தயாரில்லை, இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஹமாஸை நம்ப தயாரில்லை. இருவருமே எதற்கும் இணங்காத நிலையில் இப்பொழுது அமெரிக்க அதிபரினுடைய 15 அம்ச திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஒன்றை தெளிவாக கூறுகின்றது. ஆயுதங்களை கீழே போடுகின்றோம் என்று ஹமாஸ் அமைப்பு சொல்லி இருப்பது வடிகட்டின ஏமாற்று. அதை நம்பி போகின்றீர்களா என்று அமெரிக்காவை பார்த்து கேட்கின்றது. அமெரிக்கா கூறுகின்றது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கீழே போடுகின்றோம் என்று கூறுகின்றது. ஆனால் நீங்கள் எங்களுடைய படைகளை முற்றாக வெளியேற்றுகின்றோம் என்று கூற மறுக்கின்றீர்களே. உங்களிடமிருந்து ஒரு வாக்குறுதியும் இல்லை. அவர்களிடமிருந்து பொய்யான வாக்குறுதியாவது கிடைக்கின்றதே. பொய்யின் வழியாவது செல்லலாம் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தைகள் ஹமாஸின் வழியில் இழுவுண்ட நீராக சென்று கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரை ஹமாஸுடனான போரை மேலும் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனம் காசாவை கைப்பற்றி அங்கிருக்கும் மக்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது. ஆனால் இந்த போர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய கரங்களில் இல்லை. அது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கரத்தில் இருப்பதனால் இஸ்ரேலினுடைய குண்டு வீச்சுக்களை நிறுத்தும்படியும் ஆக்கிரமிப்புகளை நிறுத்தும்படியும் அவருடைய அழுத்தங்கள் கூடுகின்ற காரணத்தினால் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவால் எதுவும் செய்ய முடியாமல் அவர் இந்த அளவில் வந்து நிற்கின்றார். இப்படியான ஒரு நிலையில் தான் பாலஸ்தீனத்தில் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். இருப்பினும் இந்த நிலைக்கு உள்ளே கூட திடீரென ஒரு நல்ல காலம் வந்து விடலாம், அது எதிர்பாராமல் நடந்தும் விடலாம் என்கின்ற மோசமான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளேயும் எல்லாம் கடந்த ஒரு நம்பிக்கையை மனதில் ஏந்தியபடிதான் நாங்கள் இந்த உலகத்தின் மிக ஆபத்தான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல் சரி என்று கூறினாலும் அதை தவறென்று கூறுபவர்களும் அங்கு இல்லாமல் இல்லை. ஆனால் அவர்கள் உயிர் அச்சத்தினால் பெயர்களை குறிப்பிடாமல் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலினால் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டதாகவே தாங்கள் கருதுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள். அதை சரியாக பயன்படுத்தி, உதாரணமாக அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் உடைந்தவுடன் அதை சரியாக பயன்படுத்தி ஈராக் ஆப்கானிஸ்தான் வரை அமெரிக்கா வந்தது போல இஸ்ரேல் வருவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிவிட்டார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலும் இஸ்ரேலினுடைய கெடுபிடிகளும் ஹமாஸினுடைய கெடுபிடிகளும் தராசில் வைத்து நிறுத்தால் இரண்டும் சம அளவு உள்ளவையாகவே இருக்கின்றன. எனவே நடுவில் கிடந்து பொதுமக்களாகிய நாங்கள் தான் துயர்களை சுமந்தோமே அல்லாமல் இந்த இருவருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த போர்க்களத்தில் இருவருடைய கைகளிலும் ஆயுதங்களே இருந்திருக்கின்றன. பொதுமக்கள் இருவருடைய கட்டளைக்கும் அடிபணிந்து எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் இந்த அளவு தூரத்தில் அவல வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம் என்றும் 1.4 மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாகவும் அகதி முகாம்களில் 20 லட்சம் பேர் இன்றும் துயர் சுமந்த வாழ்வு வாழ்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காசாவிற்கு உள்ளே கட்டிடப் பொருட்கள், சீமந்து போன்றவற்றை எடுத்து செல்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதும் அந்த பொருட்கள் கருப்பு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது, துப்பாக்கிகள் போல. இது தவிர இடிபாடுகளை விலத்துவதற்கான புல்டோசர்கள் போன்ற கருவிகளை கொண்டு வருவதற்கும் முற்றாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இடிபாடுகளை அகற்றக்கூடாது, புதிய கட்டிடங்களை கட்டக்கூடாது, வாழ்க்கையை மறுசீரமைக்க கூடாது என்று இஸ்ரேல் தடுத்திருக்கின்றது. இதை கூட மாற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய 15 அம்ச திட்டத்தினால் முடியவில்லை. இதற்குள் தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதுதான் கள நிலவரம் என்றும் அந்த ஆக்கம் தெரிவிக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.